வணக்கம். சினி மினிமுனி பிஎஸ் நரசிம்மன் இப்படிப்பட்ட ஒரு இசையமைப்பாளர் தமிழ் ஃபீல்டில் இருந்திருக்காரு அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கி இருக்கிற யங் ஜெனரேஷன் நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்குங்க. விஎஸ் நரசிம்மன்றவர் சும்மா சாதாரண கிடையாது. இளையராஜாவினுடைய ட்ரூப்பில் எத்தனையோ ஆண்டுகளாக வயலினிஸ்டாக பணிபுரிந்து கொண்டிருப்பவர். இன்னும் சொல்லப்போனால் அவர் மியூசிக் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி விஎஸ் நரசிம்மனை இசையமைப்பாளராக யாராவது படத்தில் போட்டிங்க அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், நான் ரொம்ப பெருமைப்படுவேன் அப்படின்னு சொல்லி இளையராஜாவே ஒரு மேடையில் சொன்னார்னா சும்மா சாதாரண விஷயமா? அது நடந்து ஒரு மாதத்துக்கு பிறகு விஎஸ் நரசிம்மன் சினி ஃபீல்டில் இசையமைப்பாளராக ஒப்பந்தம் செய்யப்பட்டு விட்டார் அப்படின்ற அந்த செய்தி பத்திரிகையில் வந்துச்சு. என்ன படம் அப்படின்னா அச்சமில்லை அச்சமில்லை. கே பாலச்சந்தர் இயக்கிய திரைப்படம், ராஜேஷ் கதாநாயகனாக நடித்த படம், சரிதா கதாநாயகியாக நடித்த படம். ஒரு பொலிட்டிக்கல் ஓரியன்ட் சப்ஜெக்டு, மாறுபட்ட கதை கருவை கொண்ட திரைப்படம். அந்த அச்சமில்லை தான் விஎஸ் நரசிம்மன் இசையமைப்பாளராக அறிமுகமான முதல் திரைப்படம். அந்த படத்தில் இடம்பெற்ற ஆவாரம் பூவே அப்படின்ற ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்களா? என்ன எக்ஸ்ட்ரானரியான சாங் அது. யோசிச்சு பாருங்கள், எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான மெலடி பாட்டு. அந்த பாட்டை எந்த அளவுக்கு விஎஸ் நரசிம்மன் மிக சிறப்பாக இசையமைச்சு மக்களுடைய உள்ளங்களில் ஆழமாக பதிகிற அளவுக்கு பண்ணார் அப்படின்றத இப்போ நான் யோசித்து பார்க்குறேன். அதே திரைப்படத்தில் இடம்பெற்ற இன்னொரு பாடல், ஓடுகிற தண்ணியில் உரசி வச்சேன் சந்தனத்தை அப்படின்னு இருக்குல்ல, அந்த ஓடுகிற தண்ணியில் உரசி வச்சேன் சந்தனத்தை அப்படின்ற அந்த பாட்டு எந்த அளவுக்கு ஹிட்டான சாங் அப்படின்னு இருக்குல்ல. அந்த குற்றாலம் அருவி அந்த பேக்ட்ராப்பில் படமாக்கப்பட்ட பாடல் அது. அதுக்கு பிறகு விஎஸ் நரசிம்மனுக்கு தொடர்ந்து பல படங்கள் இசையமைப்பாளராக கமிட் பண்ணி அவர் பணியாற்றக்கூடிய சூழல் வந்தது. சரத்குமார் சொந்த படமாக கண் சிமிட்டும் நேரம்னு ஒரு படம் பண்ணார் இல்லையா, கார்த்திக் அம்பிகா நடித்து. அந்த திரைப்படத்துக்கு நான் மக்கள் தொடர்பாளர். அந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர் விஎஸ் நரசிம்மன். அதுக்கு பிறகு முரளி கதாநாயகன் நடித்த படம் புதியவன் ஒரு படம், அதுவும் கவிதாலயா தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க, அமீர்ஜான் சார் டைரக்ட் பண்ணார். அந்த படத்துக்கும் விஎஸ் நரசிம்மன் தான் மியூசிக் டைரக்டர். அதுக்கு பிறகு யார் அப்படின்ற படம், அது அர்ஜுன் கதாநாயகன் நடித்த படம். அந்த படத்தை தயாரித்தது கலைப்புலி தானு. கலைப்புலி அப்படின்ற அந்த பேனர் இருக்குல்ல, அந்த பேனரில் தயாரிக்கப்பட்ட முதல் திரைப்படம் அது. அந்த திரைப்படத்தில் விஎஸ் நரசிம்மனை இசையமைப்பாளராக கமிட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பிறகு மதலன் கோவை தம்பி தயாரித்து 1000 பூக்கள் மலரட்டும் அந்த திரைப்படத்துக்கும் விஎஸ் நரசிம்மன் தான் மியூசிக்கு. அதுக்கு பிறகு நீண்ட இடைவெளிக்கு பிறகு நான் பிஆர் ஒர்க் பண்ண ஒரு படமே பாச மலர்கள்னு ஒரு படம், அது விஎஸ் நரசிம்மன் இசையமைச்ச படம் தான். சுரேஷ் மேனன் இந்த திரைப்படத்துக்கு இயக்குனர். அந்த திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்தவர் அரவிந்த் சாமி, கதாநாயகி ரேவதி. அதில் எக்ஸ்ட்ரானரியாக விஎஸ் நரசிம்மன் இசையமைச்சிருந்தார். அந்த திரைப்படம் தயாரிப்பில் இருக்கும்போது ஜேர்னலிஸ்டெல்லாம் நான் வர வச்சு விஎஸ் நரசிம்மனை நேரடியாக பேச வச்சு அப்படின்ற மாதிரி பேட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுக்க சொல்லி அப்படின்ற மாதிரிலாம் வரும்போது ப்ரெஸ் பீப்புளெலாம் விஎஸ் நரசிம்மன்ட்ட கேட்டாங்க. அதாவது இளையராஜா கிட்ட நீங்கள் வயலினிஸ்டாக ஏகப்பட்ட படங்களில் வேலை பார்த்துருக்கீங்க அப்படி இப்படின்றதெல்லாம் ஒன்று. இன்னும் சொல்லப்போனால் இளையராஜா மியூசிக் கற்று அப்படின்றக்கல, வெஸ்டர்ன் மியூசிக் இதெல்லாம் கற்றுக்கிட்டது யார்கிட்ட? தன்ராஜ் மாஸ்டர். அவர்கிட்ட கற்றுக்கிட்டது தானே இளையராஜா. விஎஸ் நரசிம்மனும் தன்ராஜ் மாஸ்டர்கிட்ட தான் மியூசிக் கற்றுருக்காரு. யோசிச்சு பாருங்கள், இளையராஜாவுக்கு குருநாதர் யாரோ அவர் தான் விஎஸ் நரசிம்மனுக்கும் குருநாதர். அப்போ இதெல்லாம் பத்திரிகைக்காரங்க கேட்டாங்க. இதுமாதிரி இளையராஜா எப்படி தன்ராஜ் மாஸ்டர்கிட்ட வெஸ்டர்ன் மியூசிக் இதெல்லாம் கற்றுக்கிட்டாரோ அங்கேயே தான் நீங்களும் கற்றுருக்கீங்க. அப்படி ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்கக்கூடிய ஆள் நீங்கள். பாலச்சந்தர் உங்களை அறிமுகப்படுத்தி சினி ஃபீல்டில் இசையமைப்பாளராக கொண்டு வந்திருக்காரு அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம். இதெல்லாம் தாண்டி நீங்கள் ஏன் ஒரு பெரிய லெவலில் பரபரப்பாக எல்லோரும் பேசுகிறது மாதிரி அப்படின்ற இதுக்கெல்லாம் நீங்கள் ஏன் வரல? அமைதியாக அப்படியே மெதுவாக ஒரு மூலையில் இருந்துக்கிட்டு யாருக்குமே தெரியாமல் சைலண்ட்டாக ஒரு இசையமைப்பாளர் தமிழ் ஃபீல்டில் அப்படின்ற மாதிரி இருந்துக்கிட்டீங்களே, எந்த விதமான பரபரப்பு கிடையாது. உங்களை பற்றி யாரும் பேசுகிற லெவலில் இல்லை, யாரு கூடயும் டச்சு கிடையாது. பத்திரிகைகளில் பேட்டி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்து அப்படின்றது மாதிரிலாம் இல்லை. யாரு கூடயும் பழகி அப்படின்றதெல்லாம் கிடையாது. அப்படியே அமைதியாக உங்களுக்குன்னு ஒரு சின்ன உலகத்தை தீவு மாதிரி அமைச்சிக்கிட்டு அமைதியாக செயல்பட்டுட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு, இப்போ எதிர்காலத்தில் உங்களுடைய ஆம்பிஷன், இப்போ வழக்கமாக பத்திரிகை ரிப்போர்ட்டர்ஸ் கேட்பாங்களே, உங்களுடைய எய்ம் என்ன, எதிர்கால திட்டம் என்ன, எப்படி நீங்கள் வரணும்னு நினைக்கிறீங்க அப்படிலாம் கேட்பாங்கள்ல. அப்படி கேட்கும்போது அவர் சொன்னார், இல்லை சார் அப்படிலாம் எய்மெலாம் ஒன்றும் கிடையாது, ஆம்பிஷன் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது, பெரிய இலக்கு லட்சியம் அப்படி இப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நான் பேசிக்காக ஒரு மியூசிஷியன், ஒரு இசைக்கருவிகள் இயக்கக்கூடிய ஒரு ஆள். ஐ எம் ஏ வயலினிஸ்ட். ஆக்சுவலாக எனக்கு இசையமைப்பாளர் வாய்ப்பு கிடச்சிச்சு, நான் பண்ணேன். மியூசிக் கிட்ட சான்ஸ் கிடைச்சதுனால நான் பண்ணேன் அப்படின்றதான் எடுத்துக்கலாமே தவிர, அப்படியே இசையமைப்பாளராகவே நான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அப்படியெல்லாம் ஒரு எண்ணம்லாம் ஒன்றும் கிடையாது. என்னை பொறுத்தளவில்
அந்த இசைக்கருவிகளை நான் இயக்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா. இப்போ நான் வந்து பிஸியாக தானே இருக்கேன். இளையராஜா அப்போ அவர் சொன்ன பீரியடில் இளையராஜா நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டு இருந்த பீரியட். இளையராஜா இதில் வந்து ரெக்கார்டிங் டெய்லி நடந்துகிட்டு தான் இருக்குது. நான் பிஸியாக தான் இருக்கேன். அதனால் எனக்கு மியூசிக் டைரக்டராக தான் இருக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. மியூசிக் டைரக்டர் சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா நான் மியூசிக் டைரக்ஷன் பண்ணுவேன். அப்படி இல்லை அப்படின்னா நோ ப்ராப்ளம் சார். நான் வந்து அப்படியே என்னுடைய இசைக்கருவிகளை இயக்கும் அப்படின்ற அந்த இது இருக்குல்ல, அந்த வேலையை நான் வழக்கம் போல் ஒரு வயலினிஸ்ட்டாக என்னுடைய வேலையை என்ன செய்யணுமோ அந்த வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். பேசிக்கலி ஐ எம் எ மியூசிஷியன். நான் ஒரு இசைக்கலைஞன். இசைக்கலைஞனாக நான் எப்போவுமே செயல்பட்டுக்கிட்டு இருப்பேன். அதனால் எனக்கு மியூசிக் டைரக்டராக வந்து வாய்ப்பு கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஒரு இது சூழல் இருந்துச்சுன்னா அதுக்காக நான் வந்து வருத்தம்லாம் பட மாட்டேன். அப்படிப்பட்ட கவலையெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி விஎஸ் நரசிம்மன் சிரிச்சுக்கிட்டே சொன்னார். எத்தனையோ வருடங்கள் கடந்து ஓடிடுச்சு. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு விஎஸ் நரசிம்மன் என்ற ஒரு அருமையான இசையமைப்பாளர் தமிழ் பட உலகில் இருந்தார் அப்படின்ற அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காகத்தான் இந்த தகவல்களை நான் இங்கு கூறுகிறேன்.